அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இப்போது அந்த கேள்விக்கு பதில் 2 கேள்வி அதிலே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் மறுபடியும் அந்த பதில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த பதில் என்னென்ன அப்படின்னா, நபி யூசுப் நபியை கிணத்துல அவங்க சகோதரர்கள் தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விடும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளை விட்டான், நீங்கள் போய் என்னுடைய நபியை காப்பாற்றுங்க. அது ஒரு இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு கீழே விழுவுறதுக்கு முன்னாடி அந்த பல்லை பிடிக்க சொல்லி அது ஒரு கட்டளை தான். அல்லாஹ் ஜல்ல ஸனவுதஆலா ஒரு போரில் ஷஹீத் ஆயிடுச்சு பல்லு. அப்போ அந்த பல்லு கூட தரையில் விழுவக்கூடாது. ஏன்னா நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நிறைய ஹதீஸ் பார்த்துருக்கீங்க. என்ன தாயிப் நகரத்தில் அவங்க ரத்தம் கீழே சிந்திடக்கூடாது, சிந்தினா அந்த இடத்தையும் எல்லாம் அழிச்சிருப்பான். அப்போது அந்த ரத்தத்தை கூட வேலை தூக்கி தடவிக்கிட்டே போவாங்க. இல்லை அந்த சப்ஜெக்ட் சொல்லடா. இப்போ அடுத்தது 3வது கொஸ்டின் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவங்கள் வருதுல. ஃபிரௌனை வந்து அல்லாஹ் ஜல்ல ஸனவுதஆலா கடலில் தான் ஃபிரௌன் பிறந்தான். நதியில் அல்லாஹ் தாலா அந்த அவளை தாயும் கர்ப்பஸ்திரி அந்த கடலில் மிதந்து வர்றாங்க. தாயுடைய ரூஹை எடுத்துருங்க, அந்த பிள்ளைக்கு ரூஹை கொடுங்க. எந்த கடலில் அல்லாஹ் தாலா அவன் உயிரை காப்பாற்றினானோ, எந்த தண்ணியில் அவன் உயிரை காப்பாற்றினானோ அதே தண்ணியில் தான் அல்லாஹ் அழித்தான். இதான் 3வது கேள்விக்கு பதில். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். இன்ஷா அல்லாஹ் நன்மையை ஏவி தீமையை தடுங்க. அல்லாஹ் ஜல்ல ஸனவுதஆலா கிருபை செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும்.